ஆரம்பிச்சோம். ஜெஸ்ஸி, நீ ப்ரே பண்றியாம்மா? சித்தப்பா நீங்க பண்ணுங்க. ஓகே. நல்ல ஆண்டவரே, தேவரீரப்பா, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட நாங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் சவரனிட்டின்ற காரியத்தை பற்றி இந்த கடந்த வாரங்களில் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு கூட நாங்கள் தியானிக்கின்ற காரியங்களுடைய கரங்களை படிக்கின்றோம். நீர் பொறுப்பெடுத்து அப்பா இந்த காரியங்களை நல்லபடியாக நடத்த கிருபை பாராட்டும். வர தடைப்பட்டிருக்கிறவர்களை கூட இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ண வர செய்யும். இதை கேட்கின்ற மற்ற விசுவாசிகளுக்கு கூட தேவரீர் இடைப்பட்டு இந்த காரியங்களை விளக்க கிருபை பாராட்டும். எல்லா துதிக்கும் மகிமையும் தேவரீர் உங்களுக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். Thank you for joining. Understanding God's sovereignty, do we have free will? இதை பற்றி கடந்த வாரங்களில் நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். போன வாரத்தில் என்ன இது பண்ணுன்றதை பற்றி நம்ம ஒரு ரீகேப் பண்ணலாம். போன வாரம் ஞாபகம் இருக்குங்களா? பிரதர் ஒரு அருமையான ஒரு டெஸ்டிமனி சொன்னார். எப்படி அவர்களுடைய வேலை டிலே ஆனதுனால எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, லேட்டா போயிட்டு ஒருத்தர் ஃபிஷ் வாங்கி சாப்பிட்டாங்க, ஒருத்தர் முட்டை வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த ஃபிஷ் கொஞ்சம் கெட்டு போயிருக்கிறதோ என்னமோ தெரியல. ஆனால் அவருக்கு சிக்காகி அவருக்கு சுகர் பேஷண்ட்ன்றத அவர் சொல்லாததுனால அவருக்கு சலைன் போடும்போது நார்மல் சலைன் போடாம இந்த சலைனை போட்டு என்ன பிரதர் அது டிஎன்எஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சுகர் அதிகமாகி கோமாவுக்கு போய் அவர் மறிக்க வேண்டிய நிலைமையே வந்தது அப்படின்ட்டு. இந்த எல்லா காரியங்கள்லையும் நம்ம தேவனுடைய கரங்களை பார்க்கணும். அப்போ தேவனுக்கு ஒரு அல்டிமேட் பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் மாறவே மாறாதுன்றதை பார்த்தோம். ஆனா அந்த பர்பஸ் அவர் நிறைவேற்றுறதுக்கான ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அது அவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறார். God's process unfolds through ages. இது நம்மளுடைய டிஸ்பென்சேஷன், அந்த ஏஜஸ் இருக்கு இல்லைங்களா, யுகத்துல அதுக்கும் பொருந்தும், நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கின்ற காரியங்களையும் பொருந்தும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவர் என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ அது படிப்படியாக அவர் வெளிப்படுத்துறாரு. அது இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது மூலியமா நம்மளுடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தோடு கூட சேர்ந்து ஹார்மோனியஸா போகும்ன்றத போன கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் அடுத்தது ஹார்ட் வர்சஸ் வில், நம்மளுடைய இருதயத்துக்கும் நம்மளுடைய சித்தத்துக்கும் உள்ள காரியங்களை பற்றி பார்த்தோம். 1 யோவான் 2:16 லஸ்ட் ஆஃப் த ஐ, லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், அப்புறமா ஜீவனத்தின் பெருமை, கண்களின் நிச்சை, சரீரத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை என்றதை பற்றி பார்த்தோம். அப்புறமா அடுத்தது பைலட்டுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்த அந்த சம்பாஷணையில் பைலட் சொல்கிறான், நான் உங்களை உங்களை தண்டிக்கவோ முடியும், உங்களை இல்லைன்னா நான் விருப்பப்பட்டேன்னா உங்களை விடுதலை செய்யவோ முடியும் அப்படின்னு சொன்னப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்லை உன்னால முடியாது, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படலைனாக்கா உன்னால முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கிறோம், அந்த சுதந்திரம் கிடையாது, தான் நினைச்சதை நிறைவேற்றுற அந்த சுதந்திரம் கிடையாது. ஆனா நம்ம என்னன்னு சொல்றோம், நான் நினைச்சதை நம்ம நிறைவேற்ற முடியும்ன்ற அந்த ஒரு தவறான போதனையில் இருக்கிறோம். ஆனா அது எவ்வளவு தவறுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்டை பற்றி பார்க்கும்போது விளைவும் காரணமும் அதனுடைய விளைவும் பற்றி பார்க்கும்போது ஆதாம் யாரை பிளேம் பண்றாரு, ஆண்டவர் கேட்கும் போது ஏவாள் எனக்கு இந்த கனியை கொடுத்தால், விளக்கப்பட்ட கனி கொடுத்தால், அதனால தான் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறேன். ஏவாளை போய் கேட்டாக்கா ஏவாள் என்ன சொல்றாங்க, ஏவாள் சொல்றாங்க, இல்லை இந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது அப்படிங்கிறாங்க. அது ஆண்டவரும் ஏற்றுக்கொள்றாரு, எஸ் சர்ப்பம் ஒன்று வஞ்சித்தது அப்படின்னு. அப்போ சர்ப்பம் யாரை கொண்டு போய் பிளேம் பண்ண முடியும்ன்றது பார்க்கும்பொழுது நம்ம ரோமர் 8:20 வசனத்துல வாசிச்சோம். அப்போ என்ன அந்த ஒரு வசனம் வேணா நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வாசிக்கலாமா? 1 minute. இவர் சேர்ந்துட்டாருங்களா பிரதர்? வந்துட்டார் பிரதர். கார்த்திகேயன் குட் ஈவினிங் கார்த்திகேயன். இல்லாட்டி தமிழ்ல இருங்க, நான் காமிக்கிறேன். நான் 8:20
தமிழ்ல 8:21 வரும்னு நினைக்கிறேன் brother. 21. ஒரே ஒரு நிமிஷம் கார்த்திகேயன். கார்த்திகேயன் வாசிக்கிறீங்களா? அந்த சிருஷ்டியானது ஆ, சுய இஷ்டத்தினாலே அல்ல, ஆ, கீழ்ப்படுத்தினாலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது வாசிக்கிறோம் இல்லையா? சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. எங்கே போயிடுச்சது? 8:20. ஓகே இல்லைங்களா? அப்போ வந்து சிருஷ்டி, ஐயோ, ஆ, தெரியல சித்தம் சொல்லு. ஓகே, 1 minute. இது ஒரு புது என்வாயர்மெண்ட்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் இதுவாகுது, கொஞ்சம் பேர் வித் மீ. அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம், ஃப்ரீ வில் இஸ் அன் ஐடாலிட்ரின்னு சொல்லிட்டு. சுய சித்தம் வந்து சித்தம் வந்து ஒரு ஐடாலிட்ரி அப்படின்றத பார்த்தோம். 1 சாமுவேல் 15:23. 1 சாமுவேல் 15:23 வசனம். வாசிக்கிறீங்களா தம்பி? ஒரு நிமிஷம் சார். brother டிஸ்ப்ளே வரல பிரதர், உங்களுக்கு டிஸ்ப்ளேல மாத்திரம் வந்துருச்சு. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிர ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. முரட்டாட்டுதல் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சமமாக இருக்கிறதுன்றது. அப்போ இந்த ஃப்ரீவில் டாக்டரினே என்ன சொல்லுதுனாக்கா, நம்ம சுயசித்தத்தினுடைய அந்த வந்து கோட்பாடு என்ன சொல்லுதுனாக்கா, நமக்கு சுயமாக ஒரு சித்தத்துல நாம எல்லாத்தையும் பண்ண முடியும், எந்த ஒரு காரியம் இல்லாமலே நம்மளால சுயமா பண்ண முடியும்னு சொல்றது தேவனுடைய அந்த சாவரன் வில்லுக்கு வந்து எதிராக இருக்கிறதுனால, இது வந்து அதை ஏற்றுக்கொள்ளாதது முரட்டாட்டம் பண்றது, அந்த தேவனுடைய சாவரன் வில்லுக்கு விசுவாசிக்காம அவபக்தியா இருக்கிறது விக்கிர ஆராதனைக்கு சமமானதுன்றதை பார்க்கணும் இல்லைங்களா? அடுத்தது, நம்மளுடைய ரட்சிப்பு வந்து நம்ம கையிலேயே இல்லை. நம்மளுடைய ரட்சிப்பு மொத்தமும் யாருடைய கையில் இருக்குது? தேவனுடைய கையில் இருக்குதுன்றது பார்த்தோம். அதுக்கு வந்து ஒரு அருமையான வசனம், நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட வசனம் வந்து எபேசியர் 2:5 இல்லைங்களா? அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே, ஸோ இந்த காரியங்களை பற்றியெல்லாம் நம்ம வந்து கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஓகே, வேதாத்தின்படி உள்ள அந்த வேதத்தை குறித்த வேதத்தில் இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ், அடிப்படை தத்துவங்களை பற்றி பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரீவில் மனுஷன் இல்லை, ஆனால் லிமிட்டட் ஃப்ரீவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ஆர்கியூ பண்ணுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ லிமிட்டடும் ஃப்ரீவில்லும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான பதமாக பார்க்குறோம் நம்ம. இது எப்படி இருக்குனாக்கா, எனக்கு வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் இல்லாட்டி ரெஸ்ட்ரிக்டட் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு, இல்லாட்டி எனக்கு கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கிற கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்றதுக்கானது இருக்கு. இது வந்து ஒரு கோட்பாடு வந்து முன்னாடி சொல்றதுக்கும் அடுத்ததுக்கும் வர முரண்பாடான இது இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு ஆக்சிமரான் அப்படின்வாங்க. இப்போ எப்படி கோல்டு என்ன ஹாட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐஸ்கிரீமுங்கிறதே வந்து ஐஸுங்கிறதே கோல்டானது, ஹாட்டுங்கிறது வந்து அதுக்கு எதிர்மறையான பதம். அப்போ ஹாட் ஐஸ்கிரீம்ன்றது ஒன்றே இருக்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு இதாகுது. இந்த டாக்டரின் இருக்கு இல்லைங்களா, இந்த டீச்சிங்கு, இந்த ஃப்ரீவில் டாக்டரினை வந்து ஸ்கிரிப்சரல்
க்கு எதிர்மனையாதுன்ற பார்த்தோம். இது வந்து வேதத்தின் அடிப்படையில் இல்லை. அது வேதத்தினுடைய அடிப்படை இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் பார்க்கலாம். ஆம், தேவனுடைய நற்குணம் தான் வந்து நமக்கு வந்து இதுக்கு எடுத்துக்கொண்டு போகுது அப்படின்னு பார்க்குறோம். என்னது? ஆம், தேவனுடைய தயவு தான் நமக்கு வந்து ஆம், ஆ, இன்னும் எனக்கு அது சரியா இது மனைவி. தேவ தயவு தான் நாம குணப்படும்படி உன்னை ஏவுகிறது, நீ குணப்படும்படி ஏவுகிறதுன்றத வந்து ரோமர் 2:24 2:4 வாசிக்கிறோம் நம்ம. தம்பி அதை வாசிக்கிறீங்களா? தேவ தேவ தயவு ஆ, நீ குணப்படும்படி ம், உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் ம். அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்ம தேவனுடைய தயவு தான், அவருடைய தயவு தான் நம்மளுடைய நற்குணங்களுக்கு நம்ம ஏவுபடுத்துது. தேவனுடைய அந்த தயவு இல்லைனாக்கா நமக்கு அந்த நற்குணமே கிடையாது. நற்குணம் நம்மளால ஏவப்பட முடியாதுன்றதை பார்ப்போம். அடுத்தது வந்து யோவான் 6:44 ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ம். அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போ கடைசி நாளில் ம், நான் அவனை எழுப்புவேன். அப்படிங்கிறாரு. அப்போ ஒருத்தரை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதா ஒருத்தர் வந்து அவரை அவளை வந்து கூப்பிடலைனாக்கா ஒருவனும் என்னிடத்துல வர முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ மனுஷன் சொந்த ஒரு சுய புத்தியிலையோ சுய சிந்தனையில இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியாது அப்படின்றாங்க. ஏன்? அதே தான் யோவான் 15:6-14 வந்து நம்ம பார்க்குறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் இல்லையா? ஆனா நம்ம வந்து சாதாரணமா நம்ம டீச்சிங் என்ன சொல்றோம்? என்ன வந்து நமக்கு வந்து போதிக்கப்பட்டுட்டு வந்தது, நாம வந்து நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்யணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னும். அப்புறம் இல்லாம நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆண்டவரை நாம ஏற்றுக்கொள்றோமா, இல்ல ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்றாரா? நாம ஆண்டவரை தேர்ந்தெடுக்கிறோமா, இல்ல ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்துக் கொள்றாரா? வேதத்தின் அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது நாம குணப்படும்படி தேவனுடைய ஏவுதல் இருக்கு, தேவ தயவு இருக்குதுன்னு பார்க்கணும். என்னை அனுப்பின பிதா வந்து எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவர் என்னிடத்தில் வர முடியாதுன்னு பார்க்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப இந்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இருக்கீங்களா? அந்த குமாரனை பற்றும்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் இங்கிலீஷ்ல வந்து the faith of Christ வரும். தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். அந்த பற்றும்ன்றத அது என்ன ஆங்கிலத்துல ஒரிஜினல் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட், தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தினால் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் அந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 12:3 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இங்க ஒருவரும் சொல்லக்கூடாது அப்படின்னாக்கா சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது என்றும்னாக்கா சொல்ல முடியாது. அப்போ சொந்த முயற்சியிலையோ சொந்த சிந்தத்திலேயோ தன்னுடைய ஃப்ரீவில்ல ஒருத்தரோ வந்து ஈவன் இயேசு கிறிஸ்து வந்து கர்த்தர், இயேசுக்கு ஆண்டவர் கர்த்தர்ன்ட்டு வந்து அந்த ஒரு அறிக்கை கூட செல்ல முடியாது அப்படின்றார். அப்ப அந்த அறிக்கை சொல்றதுக்கு கூட வந்து யார் தேவைப்படுறாங்க?
பரிசுத்த ஆவியினுடைய உந்துதல் தேவைப்படும். பரிசுத்த ஆவி இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்றத பார்க்குறோம் இந்த பைபிளினுடைய ஃபவுண்டேஷன்ஸ்ல. அடுத்தது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு ஃப்ரீவில் இருக்கா? ஜெசி, நீ என்ன நினைக்கிறமா? இருக்கு. இருக்கா? இல்ல சார். இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே ஃப்ரீவில் இல்லையா? இருக்கு. இல்ல சார். இருக்கு அப்படின்னாங்க. இருக்குன்னு ஒரு பதில், இல்லன்னு ஒரு பதில். இருக்கு 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 இருக்கு. ரெண்டு வாட்டி இருக்கு. விமலா, நீங்க என்ன சொல்றீங்க? விமலா, அன்மியூட் பண்ணு. ஒரு நிமிஷம் பிரதர், போன்ல அந்த மியூட் பட்டன்ல உங்ககிட்ட வந்து இப்ப சொல்லு. சொல்லுங்க சிஸ்டர். இல்ல ஐயோ சிஸ்டர், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஃப்ரீவில் இருக்கா இல்லையா? இல்ல இல்ல இது ரொம்ப தப்புங்க இதெல்லாம். தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சார், இல்ல சார், கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துப்பா. ஆமா சார். அவருக்கு பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருக்கு மட்டும்தான் ரூல் இருக்கு. அவருடைய சித்தத்தை செய்ய ரூல் இல்லைங்க. நான் ஸ்லைட் எல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறேன். let us see. ஓகே, ஆண்டவர் வந்து மறுபடியும் சொல்றாரு, he did nothing of himself, only what the father wills. ஆண்டவர் தேவன் இயேசு கிறிஸ்து வந்து பிதா எதை விரும்புறாரோ அதை தான் செய்ய முடியும் அப்படின்றத அவர் சொல்றாரு. அந்த வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 5:30 வந்து, நான் என் சுயமாய் ஒன்றையும் செய்வதில்லை. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் என் சுயமா ஒன்றும் செய்வதில்லை அப்படின்னு. இல்லையா? நாம என்ன சொல்றோம்? நான் என் சொந்தமா எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறோம். நான் யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய சொந்த முயற்சியின்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரா அவரு, இல்லாட்டி உண்மையாவே சொல்றாரா? உண்மையாதான் சொல்றாரு அவரு. இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு, ஒரு ரொம்ப ஹம்பிளா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி சொல்லுது. ஏன்னா நம்ம வந்து அநேக நேரங்கள்ல அந்த போலியான ஒரு ஹியூமிலிட்டியில சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான இல்லை. உண்மையா சொல்றாரு, என்னுடைய சித்தம் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் சுயமா ஒன்னும் செய்யறதும் இல்லை, ஏன்னாக்கா என்ன செய்ய முடியாது. யோவான் 12:48 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். சுயமா பேசல, நான் என்ன பேசணும், என்ன உபதேசிக்கணும், என்னெல்லாம் செய்யணும், எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருந்து தான் வருது அவருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் அவருக்கும் நமக்கும், அவர் கீழ்ப்படுகிறார், நம்ம கீழ்ப்படியில. அவர் தெளிவா கேட்டுக்கிறாரு, நம்ம தெளிவா கேட்டுக்கிறது இல்லை. ஏன்? நம்ம அவனுடைய சித்தத்தை கேட்டு அதை உணர்ந்து அதை பிரித்து பகிர்ந்து பார்க்குற அளவுக்கு நாம தயாரிச்சுக்கிறது இல்லை. இல்லையா? அவர் வந்து ஆண்டவர், அதனால அவரால் முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வந்து நம்ம பார்க்குறோம், எபிரேயர்ல மனுஷருக்கு உண்டான எல்லா விதமான சோதனைகளும் அவருக்கு வந்ததுன்னு இல்லை. in all ways he was tempted just like us அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு என்ன சோதனை வருதோ அதே சோதனை அவருக்கும் வரும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் வந்தது. அந்த யோவான்ல பார்க்குறோம், அந்த 4 பிசாசு அவரை போயிட்டு சோதிக்கும் போது அந்த 3 காரியங்களும் நம்ம அதை மறுபடியும் ரிப்பீட் ஆகிறத பார்க்குறோம். சரிங்களா? யோவான் 14:10 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை
என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். செய்யறாரு எல்லாத்தையுமே. நான் எதுவுமே என்னுடைய சொந்தமா செய்யறதில்ல அப்படின்ட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதை தெள்ளம் தெளிவா ரிப்பீட்டடா சொல்றாரு. இயேசு ஏதோ 1 2 அப்படின்ட்டுல மறுபடியும் மறுபடியும் அவர் ரொம்ப தெளிவா எனக்கு நான் சொந்தமா எதையுமே செய்யறதில்ல, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பிதா கொடுக்கிறார், என் தகப்பன் கொடுக்கிறார், அதை தான் நான் செய்யறேன். என் சொந்தமா நான் எதையுமே செய்யவும் முடியாது, செய்யவும் விருப்பப்படலை. ஏன்னா நான் அவருக்கு ரெபெலியஸா இருக்கவும் விரும்பல. மை மீட் இஸ் டு டூ யுவர் வில் அப்படிங்கிறார். நான் என்னுடைய சாப்பாடு என்னதுனாக்கா அவருடைய காரியங்களை, அவர் கொடுத்த கட்டளைகளை சொல்லு தம்பி. இந்த ரிபெலியேஷன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த வேர்டு வந்து கரெக்டானதா? எதுப்பா இந்த ரிபெலியேஷன் சொன்னீங்கல்ல, எந்த இடத்துல தம்பி? இப்ப நீங்க சொல்லிட்டே வரும்போது ரிபெலியேஷன் அப்படின்னு சொன்னீங்க, அந்த வேர்டு கரெக்டானதான்னு கேக்குறேன். தெரியலையே, நீங்க என்ன இப்ப நம்ம இப்ப தேவனுக்கு இப்ப நம்ம வந்து ரிபெலியஸா இருக்க முடியுமா, இல்ல ரிபெலியன் பண்ண முடியுமா? ஓகே, அந்த ஃப்ரீ வில்ல வந்து எல்லாமே அவருடைய இதுல நம்ம செய்யறோம் அப்படின்னு. ஓகே, அப்படின்னு வரும்போது நீங்க வந்து ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணும்போது நீங்க அதை ரிபெலியஸா ஃபீல் பண்றீங்களா? பண்றோம். எதனால பண்றீங்க அப்படி? எது அதை உங்களுக்கு அந்த மாதிரி ரிபெலியஸா உணர்த்துது? நம்ம பண்றது நமக்கே சில நேரம் தெரியுது. உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுது? தவறுன்னு சொல்லுது. தவறுன்னு சொல்லுது இல்லையா? அப்ப அது தவறு இல்ல, அது கரெக்ட்னு சொன்னாக்கா அது கரெக்ட். ஏன்னா நீங்க வந்து யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? மனசாட்சிக்கு தான் கணக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? நம்மளுடைய மனசாட்சி நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்துதோ இல்லாட்டி அந்த வசனம் என்ன சொல்ல, இது ஒண்ணு குற்றப்படுத்தும் இல்ல 2 கொரிந்திய ரோமர் 2ல வரும் இல்லைங்களா? ரோமர் 2:15 நினைக்கிறேன். இல்ல கொஞ்சம் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ரோமர் 2:15ல நான் டிஸ்பிளே பண்றேன். அவரவர்கள் மனசாட்சி ஐயோ எங்க போச்சு இது? வந்துட்டுங்களா? அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் ஒன்று குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியையை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம். நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? ஓகே, அந்த ஸ்கிரீன் வந்துடுதுங்களா? ஓகே, வந்துச்சு. பெங்களூர்ல இருந்து வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஓல்ட் டெஸ்டமென்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து யோசேப்பினுடைய ஸ்டோரி நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் இல்லைங்களா? அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம். அந்த இடத்துல ஓகே, ஒரு 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 அவுட்லைன் படி பார்த்தோம்னு வச்சுங்களேன். யோசேப்பு ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவே அவரை கொஞ்சம் வந்து கண்டிக்கிறாங்க. அவருடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அவர் மேல ரொம்ப ஜெலஸ் பட்டு அவரை வந்து என்ன பண்றாங்க, கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் அவர்களுடைய ஒரு பிரதர் வந்து வேண்டாம், பழி மேலே வேண்டாம்னு சொல்லிட்டு ரூபன் நினைக்கிறான். ரூபன் வந்து அவரை வந்து அந்த இஸ்லாமைட்ஸ் கிட்ட வந்து வித்துடுறாரு இல்லைங்களா? அப்போ அந்த காரியங்களுடைய பேக்ரவுண்ட்ல நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 45:5 என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இதை எப்ப சொல்றாருனாக்கா,
இவங்க வித்து போட்ட பிற்பாடு யோசேப்பு போயிட்டு, யோசேப்பு அந்த இஸ்லாமைட்ஸ் வந்து போத்திபாருக்கு வித்துடுறாங்க. போத்திபார் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது போத்திபாருடைய மனைவி இவர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதுனால இவரை வந்து ஜெயில்ல போட்டுடுறாங்க. ஜெயில்ல போட்டு தேவன் வந்து கனவுகளை வந்து இன்டர்பிரேட் பண்றது மூலியமாக பார்வோனுடைய கனவுகளை சொன்னதுனால பார்வோனுக்கு வந்து ஒரு பிரதம மந்திரி மாதிரி ஆயிடுறாரு அவரு. அப்போ வந்து இந்த பஞ்சம் வந்தப்போ இவர்கள் திரும்பி வரும்போது இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா, ஐயோ இவர் நம்மளுடைய சகோதரன் வந்து இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறாரே, இவரை வந்து இப்ப வந்து நம்மள வந்து இவர் என்ன பண்ணுவாரோ தெரியலையே, ஏன்னா இவர் வந்து நம்ம இவரை வந்து இவ்வளவு கொடுமை பண்ணதுக்கு இன்னைக்கு நம்மள வந்து இவர் பழி தீர்ப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படும் பொழுது யோசேப்பு சொல்றாரு, என்ன இந்த இடத்துக்கு வரும்படி நீங்க வித்து போட்டீங்க இல்லையா, நீங்கள் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், அது உங்களுக்கு விசனமாவும் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணியம் செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்னு. அப்போ ஜீவரட்சணம்னாக்கா உங்களுடைய உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்காக வேண்டி தேவன் தான் வந்து என்ன வந்து இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடியே அனுப்பிச்சு வச்சாரு. அப்போ அதை அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க யாரு? அவர்களுடைய சகோதரர்கள். அப்ப அவங்க இப்ப இதை வந்து கொஞ்சம் பொறுமையா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்ப அவங்க சகோதரர்கள் செஞ்சது தப்பா ரைட்டா? தப்புதான் சார். அவங்க செஞ்சது தப்புதான். ஓகே. ஆனா இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது? அவங்கள செய்ய வச்சது யாரு? தேவன். இப்ப அவங்க வந்து வித்து போடலன்னு வச்சுங்களேன். ஓகே, அவங்க செஞ்சது தப்பு. அப்ப அவங்க தவறு செய்யாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? இவங்க வித்து போட்டு எல்லாம் பஞ்சத்துல எல்லாம் இறந்துட்டு இருப்பாங்க. பஞ்சத்துல எல்லாரும் இருந்திருப்பாங்க. வெரி குட். பஞ்சத்துல எல்லாரும் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல ரெண்டு பார்வை இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, தவறுன்றது அதுவும் கரெக்டான ஆன்சர். மனுஷர்களுடைய பார்வையில அவர்கள் செய்த தவறு, தேவனுடைய பார்வையில தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிட்டு வராரு. நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகும்போது பலவிதமான வழிகள்லாம் இருக்கும். அந்த வழிகள் எல்லாம் வந்து தேவன் தன்னுடைய எப்படி அதெல்லாத்தையும் வழிநடத்தி வராரு அப்படின்றத, அப்ப இதெல்லாத்தையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றத இந்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்ன்றத வந்து முடிஞ்ச மட்டும் இந்த வாரத்துல பார்க்கலாம். இந்த வாரத்துல முடியலனாக்கா நெக்ஸ்ட் வீக்ல நான் நெக்ஸ்ட் செஷன்ல அதை கவர் பண்ணலாம் அப்படின்றேன். நான் ரஷ் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன், ஏன்னா இது வந்து கன்க்ளூடிங் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறதுனால பார்க்குறேன். அப்போ இந்த பிரச்சனைக்கு வரும்பொழுது இந்த மக்கள் இந்த சகோதரர்கள் செஞ்சது தவறு இல்லைங்களா? ஹலோ, அவர்களுடைய மனுஷர்களுடைய பார்வையில இருந்து இல்லையா? ஆனா தேவனுடைய பார்வையில இருந்து இதெல்லாத்தையும் அவர் தவறுகள் எல்லாத்தையும் அனுமதிக்கிறாரா இல்லாட்டி அவர் வழி நடத்துறாரா? அதாவது வழி நடத்துறாரு. நான் என்ன சொல்வேன்னா, தே டிவைஸ் ஈவில் பிளான் தான். ஆனா அந்த ஈவில் பிளான தேவன் வந்து நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறாரு. தேவன் இந்த வந்து எல்லாத்தையும் இந்த ஈவில் பிளான அனுமதிக்கிறாரா இல்ல வழி நடத்துறாரா? அனுமதிக்கிறார். ஓகே, வழி நடத்துறாரு. ஓகே, வழி நடத்துறாரு. ஏன் அனுமதிக்கல? ஏன் அனுமதிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது சார்? அனுமதிக்கிறாருன்றது அது ஒரு இன்சிடென்ட் நடக்கிற மாதிரி, அது தேவன் இது பாவத்தை இது பண்ற மாதிரி ஆயிடும் சார். அப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? பாவத்தை தேவன் எப்பொழுதுமே தீமையா அப்ரூவ் பண்ண மாட்டார் இல்லையா? அவர் வந்து வழிகளை அவர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்றார், வழி நடத்துறார் இல்லையா? அப்போ இவர்களுக்கு வந்து தேவனுக்கு கணக்கு கொடுக்கணுமா இல்ல அவர்களுக்கு கணக்கு கொடுக்கணுமா? இந்த சகோதரர்கள் பண்ண காரியம் வந்து தேவனுக்கு கணக்கு கொடுக்கணுமா இல்ல அவங்களுக்கே கணக்கு கொடுக்கணுமா? அவங்க மனசாட்சிக்கு அவங்க கணக்கு கொடுக்கணும். மனசாட்சி கணக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம் இல்லையா? அப்போ அவங்க செய்யற காரியங்களுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. சரிங்களா? அந்த குற்ற உணர்ச்சி அவங்க வாழ்நாள் ஃபுல்லா இருந்துட்டு இருந்திருக்கும்.
ஏதோ ஒரு நடந்த உடனே அந்த பஞ்சம்லாம் வந்த உடனே ஐயோ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம், அதனாலதான் கடவுள் நம்மளை இப்படி தண்டிக்கிறாரோ, நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இந்த தண்டிக்கிறாரோ நம்மள அப்படின்னுட்டுன்னு நம்ம வந்து ஒரு பயம் வருது, குற்ற உணர்ச்சி வருது. அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு யார் கொடுக்கறது? தேவன் கொடுக்கிறார். இல்ல, மனசாட்சி கொடுக்கறது. மனசாட்சி. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்ப அந்த வசனத்துல அவர் மனசாட்சியை சாட்சி அடிக்கிறது. அவர்கள் மனசாட்சி கூட சாட்சியா இருக்கிறது, குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறது என்று நியாயப்பிரமாணத்துக்கு கேட்ட கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி வைத்திருக்கிறார். See, அவர்களுடைய மனசாட்சி. அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து எது நிம்மதி, எது தேவை? முக்கியமா அந்த நிம்மதி தேவை இல்லையா? அந்த நிம்மதி இல்லாம எவ்வளோ பேர். நான் ஒரு 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 டாக்குமெண்ட்ரியில பார்த்தேன். ஹிட்லர் வந்து அவன் வந்து மறிக்கல, அவன் வந்து தப்பிச்சு வந்து அர்ஜென்டினா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி இருந்தது. அது எந்த அளவு உண்மை பொய்ன்னு தெரியல. ஆனா அவருக்கு சேவை செஞ்சிட்டு இருந்த ஒரு பணிப்பெண் வந்து அவர் அதுக்கு இறந்ததுக்கு அப்புறமா எழுதியிருக்கிறா, ஒரு ராத்திரி கூட ஹிட்லர் வந்து நிம்மதியா தூங்கல, ஒன்று கத்திட்டு இருப்பாராம். எவ்வளவோ ஆத்மாக்கள் வந்து அவரை வந்து துன்புறுத்துற மாதிரியே, டார்மெண்ட் பண்ற மாதிரி அவருக்கு கனவு வரும், டிஸ்டர்பன்ஸ் வரும், அவரால் நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமாக அவருடைய மனசாட்சி அவரை குற்றப்படுத்திட்டே இருக்கும். நாம ஏதோ ஒரு பெரிய ஒரு கனவோடு இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணோம், கடைசியில எதுவுமே ஒன்றும் இல்லாம போயிட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எப்படியெல்லாம் இருந்த நம்ம இன்னைக்கு இப்படி விழுந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு இதுவா இருக்கிறோம் அப்படின்றது வந்துல. அந்த சொல்லுவாங்க, வாழ்ந்து கெட்டவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னுட்டு. எப்படியோ நல்லா ஓஹோன்னு வாழ்ந்துட்டு அவன் கீழே விழுந்துட்டான், ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்றது. ஏன்னா அவனுடைய மனசாட்சி அவனை வந்து, அவனுடைய எண்ணம் வந்து அவனை வந்து தீர்த்துட்டே இருக்கும். நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம், இன்னைக்கு பாரு எப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்கும். ஸோ டீப் இன் த ஹார்ட் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, அந்த மனசாட்சி, அந்த குற்றம் இல்லாத ஒரு மனசாட்சி, நல்ல மனசாட்சி வந்துல ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்குறோம், இவர் யோசேப்பினுடைய மனசாட்சி என்ன சொல்லுது? நீங்க எனக்கு எவ்வளவு தப்பெல்லாம் பண்ணீங்க, ஓகே. ஆனா அவர் எப்படி இதை எடுத்துக்கிறாரு? நீங்க எல்லாரும், நாம எல்லாருமே உயிர் பிழைக்கணும், நீங்க மட்டும் இல்ல, நானும் ஜீவரட்சணையும் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பே இங்க அனுப்பிச்சு வச்சாரு அப்படிங்கிறார். நீங்க என்ன வந்து எனக்கு அநியாயம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஒரு வெஞ்சன்ஸ், கோபம் எதுவுமே இல்லை அவர்கிட்ட. அப்போ அவருடைய அந்த வழி நடத்துதல், அந்த ஒரு மாதிரியான ஒரு குற்ற உணர்வில்லாத ஒரு இருதயத்தை வந்து யார் கொடுத்திருக்கா? தேவன் கொடுத்திருக்கார். ஏன்னாக்கா அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவரை பத்தி ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவருடைய டெஸ்டிமனி எடுத்து பார்த்தோம்னாக்கா 2 பேரு வேதத்துல 2 பேரை பத்தி ஒரு குறையும் சொல்ல முடியாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர. மற்ற 2 பேர் வந்து யாருன்னாக்கா யோசேப்பும் டேனியலும். டேனியலை பத்தி சொல்லும்போது டேர் லைக் டேனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. டேனியல் கிட்ட நீங்க ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. ஆபிரகாம் மனைவியை வந்து தங்கச்சின்னு சகோதரின்னு சொன்னாரு, எல்லா விதமான இதுவும் பண்ணாரு. ஈசாக்கு வந்து இதே மாதிரி அவரும் அப்பா மாதிரியே மனைவியை வந்து சகோதரின்னு சொன்னாரு. ஒவ்வொருத்தரை பத்தி பார்க்கும்போதே ஏதோ ஒரு குறை இருக்கும், பைபிள்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த 2 பேர்களுடைய சாட்சியை வாசிக்கும் போது ஒரு குறையும் இருக்காது. ஒரு குறையும் வேதம் வந்து ரெக்கார்ட் பண்ணல. இருந்ததோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனா வேதம் வந்து ஒரு சாட்சியை கொடுக்கல, அவங்கள்ட்ட ஒரு குறையும் சாட்சி கொடுக்கல. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து 20வது வசனம், 50ல் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார், நன்மையாக மாத்தினார். பாருங்க, நீங்க வந்து இப்படி நினைச்சீங்க, நான் இதை மாத்தது யாரு? தேவன். இதை நன்மையாக நடக்கும்படி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு இது நன்மையாகும். அந்த 70 பேரை காக்கிறதுக்காக வேண்டி ஆண்டவர் வந்து யோசேப்பை அனுப்புறது மூலமாக எகிப்திய தேசத்துல இருக்கிற எல்லாருமே காக்கப்பட்டாங்க. எப்படின்னாக்கா அந்த ஒரு என்ன சொல்றது,
7 வருஷம் வந்து அந்த நல்ல செழுமையா இருக்கும் பொழுது யோசேப்பு தானியங்கள் எல்லாத்தையும் இது சேமித்து வச்சதுனால வரப்போற பஞ்ச காலங்களுக்கு அந்த ப்ரீ பிளான் பண்ணதுனால அது எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இவ்வளவும் யாருடைய வழி நடத்துதல்? தேவனுடைய வழி நடத்துதல் இல்லைங்களா? அப்ப அந்த பஞ்சத்தை கொடுத்தது யாரு? தேவன். அந்த செழுமையான காரியத்தை கொடுத்தது யாரு? தேவன். இப்ப பஞ்சத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றதுக்கு அதுக்கான வழிமுறைகளையும் கொடுத்தது யாரு? தேவன். முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பர்பஸ் அந்த ப்ராசஸ் அப்படின்னுட்டுன்னு. அது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஐ மீன் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது. The Lord's purpose, not our own will, are what shapes our life. தேவனுடைய அந்த பர்பஸ்க்கு என்ன சொல்றது? தீர்மானம் இல்லை, பர்பஸ்க்கு என்ன சொல்றது பிரதர்? அவருடைய நோக்கம். நோக்கம். தேவனுடைய நோக்கம், நம்மளுடைய சித்தம் இல்லை. அதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வழி நடத்துது, ஷேப் பண்ணுது அப்படின்றது. அது வந்து எரேமியா ரொம்ப அழகா சொல்றாரு. மனுஷனுடைய வழி அவனே அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். அப்போ the man is not himself. மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்லை, தன்னை நடைகளை அவனுடைய நடைகளை நடத்துவது வந்து நடத்துகிறதுனாலே ஆகுது என்று அறிகிறோம் அப்படிங்கிறார் இல்லையா எரேமியால. ஓகே, நம்ம வந்து we are free to plan, but we cannot accomplish anything that goes against God's plans. நம்ம வந்து என்ன வேணாலும் நம்ம திட்டம் பண்ணலாம், ஆனா அது வந்து தேவனுடைய சித்தத்துக்கு மாறுதலாக, அது விரோதமாக அதை வந்து நடத்த முடியாது அப்படின்னு. சரிங்களா? இதை வந்து விளக்கறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு ஸ்டோரியை சொல்றாரு. ஓகேங்களா? என்ன ஸ்டோரினாக்கா, லூக்கா 12:16 வாசிங்க தம்பி. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டார். ஒரு நிமிஷம். ஓகே, அப்போ வந்து என்ன இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, ஒருத்தர் நல்ல விளைச்சல் வந்தது, தப்பு இல்லை, நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறான், அவனுக்கு நல்ல விளைச்சல் வந்தது. அந்த விளைச்சலினுடைய பயனை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய குடவுனை இது பண்ணி தயாரித்து அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு, நான் நல்லா ஜாலியாக இருப்பேன், நான் இனிமேட்டு எந்த ஒரு கவலையும் கிடையாது, நான் வந்து ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன் அப்படிம்பாங்க இல்லையா? நம்ம வந்து லைஃப்ல ஒரு இடத்துல நல்லா செட்டில் ஆயிட்டோம், இனிமேட்டு எந்த ஒரு ஹலோ பிரதர் கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதா? ஒரு கால் வந்தது, அதை கட் பண்ண. கேக்குது பிரதர். நல்ல செட்டில் ஆயிட்டோம், எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அப்ப அவன் வந்து தன்னுக்குள்ளேயே அந்த பிளான் பண்ணி தன்னை சார்ந்தே இருக்கிறான் இல்லைங்களா? தன்னுடைய எல்லாமே நல்லபடியா எனக்கு நடக்கும், எனப்பட்டு எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, யாருமே அவனுக்கு எகெயின்ஸ்டா வர முடியாது, இனிமேட்டு நான் நினைச்சதெல்லாம் நடக்கும், ஹாப்பியா இருப்பேன் நான் அப்படிங்கிறான். ஆனா நம்ம வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், காட் வில்லிங், தேவனுக்கு சித்தமானால் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த வார்த்தையே அவனுடைய அகராதியில் இல்லாத மாதிரி தோணுது. அப்ப அதுக்கு பதில் என்ன கொடுக்கிறார்? தேவனை அவனை நோக்கி மதிக்கேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார்.
அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்ப பாத்தீங்களா, தேவனிடத்தில் ஐஸ்வர்யங்களை சேர்த்து இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, நம்மளுடைய சொத்தெல்லாம் கொண்டு போய் சர்ச்சுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு நல்ல இதுக்கோ எழுதி வைக்கணும்ன்றது கிடையாது இல்லையா? அப்படி அர்த்தம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிறவன் அப்படின்னாக்கா நம்மளுடைய சொத்து சுகத்தை எல்லாத்தையும் சர்ச்சுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மிஷினுக்கோ எழுதி வச்சுட்டு இருக்கணும்ன்றத ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, தேவ நம்பிக்கையோட இருந்து தேவனிடத்துல விசுவாசம் இருந்து அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் இல்லைங்களா? புரியுதுங்களா? இப்ப இந்த மாரல் என்னன்னாக்கா, இவர் என்ன பண்றாரு, எல்லாம் பிரதர் அந்த verse 20 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். தேவனோ அவரை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும் படும் அப்பொழுது நீ சேகரித்தவை யாருடையதாகும். அப்ப ஐயோ சாரி. அப்போ நம்ம சேர்த்து வச்சிருக்கிற இதுக்கு நமக்கு எந்த ஒரு அஷூரன்ஸும் கிடையாதுல்ல. நாளைக்கு நம்ம இருப்போமான்றதுக்கான ஒரு அஷூரன்ஸே இல்லையே இல்லையா? ஆமா சார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்றது? என்ன நம்மளுடைய ஆட்டிடியூடோ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? என்ன நினைக்கிறீங்க நீங்க? சரி, என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத நான் யோசிக்க கூடாது சார். என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க கூடாதா? இல்ல, என்கிட்ட என்ன இருக்கு, நான் எதுக்காக, எனக்கு என்ன தேவை அப்படின்றது ப்ரையாரிட்டி எதுன்னு நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். தேவனா இல்ல உலக பொருளா அப்படின்னு எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட்? ஓகே. வேற என்ன வசந்தி அண்ட் ஜெஸ்ஸி? இல்ல நீங்க என்ன கேக்குறீங்க கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. 20வது வசனம் வாசிங்கன்னு சொல்றேன். தேவனை அவனை நோக்கி, மதிகேடனே, இந்த உன் ராத்திரி ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும் அப்பொழுது நீ சேகரித்தவளை யாருடையதாகும் என்றார் இல்லையா? இந்த வசனத்துல இருந்து நீங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது we should not set our heart on what we have. அது நமக்கு ஒண்ணு, அது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் ராஜ்யத்துக்காக நம்ம அதை செலவு பண்ணலாம், நமக்கும் செலவு பண்ணலாம். பட் ஆனா நம்ம அதுக்கு முக்கியம் கொடுத்து நம்ம இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றான்னா அது மேல ட்ரஸ்ட் வச்சிருக்கான், ஆண்டவர் மேல இல்ல. அதான் அவன் செஞ்ச தப்பு. நான் இது இருக்குது, நான் நல்லா இருந்துருவேன் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நினைக்கிறேன். இதுல அந்த கீவேர்டு என்னது? இதுல டிபெண்டன்சி. டிபெண்டன்ஸ் இல்ல, அதான கீவேர்ட். இதுல டிபெண்டன்சினா என்ன தமிழ்ல சொல்றது? எதை சார்ந்திருக்கும்? இப்ப இவனுடைய எதை சார்ந்திருக்கிறான் இவன்? அவனோட ஐஸ்வர்யத்தையும் அவன் தானியம் எல்லாம் இருக்கு, நம்ம நல்லா இருக்கலாம், அவனுக்கு அது மேல பேசிக்கலா அது அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றாரு சார், அது எப்படி ஆசீர்வாதம் ஆகும்? உங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்தது அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லணும்ல, அது சொல்லலையாம? இல்ல இப்ப பிரதர் எனக்கு என்னன்னா, இது நம்ம கான்டெக்ஸ்டுவல் வைஸ் நம்ம இது பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இட் இஸ் அபவுட் என்ன சொல்றோம்னா, நம்ம சில திட்டங்கள் செய்யறோம். பட் வாட் எவர் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் இஸ் நாட் பை அவர் பிளான்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ், இட் இஸ் பை காட் அப்படின்றதுல பார்த்துட்டு வரோம். இப்ப அதுல எனக்கு என்னன்னா 20வது வசனத்துக்கும் 18வது வசனத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்ட் தெரியுது. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்க கட்டி எனக்கு விளைந்த தானியங்களையும் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்தேன்னு சொல்லிட்டு இது அந்த நபருடைய பிளான். அப்போ நம்மளுடைய பிளான் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ஃபோக்கஸ் இவனுடைய எக்ஸ்பெக்டேஷன், அந்த பிளான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இவன் போடுறான். இஃப் he doesn't have a free will to execute it. ஏன் அப்படின்னா 20ல சொல்ற, தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, நீ எவ்வளவு பிளான் போட்டிருக்க, பட் ஃபூலிஷ்ன்ற மாதிரி சொல்லிட்டு, உன் ஆத்மா உன்னிடத்துல இருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ உன்னுடைய பிளான்ஸ் எல்லாமே இட் இஸ் நாட் ஆஃப் யுவர் ஓன் ஃப்ரீ வில் வாட் யூ டிசைட் யூ டூ.
நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ செஞ்சு எக்ஸிக்யூட் பண்றதுக்கான இது கிடையாது. நீ Exactly. திட்டம் வேணா போடலாம், பட் வாட் ஹஸ் பீன் எக்ஸிக்யூட்டட், என்ன நடக்கும் அப்படின்றது வந்து இட் இஸ் ஃப்ரம் த லார்ட்ஸ் ஹேண்ட். நீ எவ்வளவு திட்டம் போட்டிருந்தீனாலும் இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய உயிர் பிரியுது அப்படின்னும் போது அந்த திட்டம் மொத்தமே வேஸ்ட். இட் இஸ் நாட் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப் திங்கிங் ஆர் பிளானிங் ஆர் டூயிங் எக்ஸிக்யூட்டிங். நடக்கிறது எல்லாமே தேவனுடைய திட்டத்திலயும் அவருடைய செய்கையிலயும் தான் நடக்குது. நாட் அக்கார்டிங் டு யுவர் பிளான் அண்ட் யுவர் வில் அப்படின்றது தான் சொல்றதுக்கு இங்க வரதான் நான் பாக்குறேன் இந்த எம்பசைஸ் இங்க. Okay. அப்போ இந்த இதுல திட்டம் போடுறதுல பிரச்சனை இல்ல, ஆனா அவன் சார்ந்து இருக்கிறது வந்து அந்த திட்டத்தின் மேல சார்ந்திருந்தான் இல்லைங்களா? நாம பிளான் பண்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பிரச்சனை அந்த நம்ம என்ன அதான் வர ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அந்த பிளானிங் பண்ணாலும் தேவனை பிளான் மேல சார்ந்து இல்லாம தேவன் மேல நம்ம எப்படி சார்ந்து இருக்கணும்ன்றதுக்கான ஒரு காரியத்தை இதை பார்க்கிறோம் நம்ம. See, rich man was free to plan, but he was not free to achieve his plan. சரிங்களா? அவன் அப்ப அந்த திட்டம் போடுறதுல அவனுக்கு பிரச்சனை கிடையாது. He had the freedom. அவனுக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது. பட் அந்த ஃப்ரீடம் வந்து அவன் அதை அச்சீவ் பண்றதுக்கான அந்த ஃப்ரீடம் அவனுக்கு கிடையாது. புரியுதுங்களா? அந்த அந்த பதம் நான் போட்டிருக்கிறது கடைசியில் போட்டிருக்கிறது புரியுதுங்களா? இந்த ரிச் மேன் ஹேட் த ஃப்ரீடம். தெரியுதுங்களா? அது ஸ்லைட்ல வருது இல்லையா? ஓகே. பிரதர் என்ன சொன்னாருன்றது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது வசந்தி? புரியுது புரியுது. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், மேல் கொண்டு வரும்போது நம்ம பார்க்குறோம், ஹியூமன்ஸ் பிளான், திங்க் அண்ட் டிசைட் யூசிங் தேர் மைண்ட். ஓகே, நம்ம திட்டம் போடுறோம், நம்மளுடைய மைண்டை வச்சு டிசிஷன் எடுக்கிறோம், மைண்டை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் கடவுள் தேவன் சாவரனா இருக்கிறாரு. He has the final say in his in saying how events unfold. அப்போ தேவன் தான் கடைசியா தீர்மானிக்கிறார் என்ன ஃபைனலா என்ன நடக்கும், என்ன நடக்காது, எப்படி அது நடக்கும்ன்றத தேவன் தான் அதை தீர்மானிக்கிறார் இல்லையா? இவன் திட்டம் போட்டான், இவனுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. அந்த இது அவன் திட்டம் போட்டு அது மேல அவனுக்கு டிபெண்ட் ஆகிறான். ஆனா அந்த ஆசீர்வாதம்ங்கிறது அவனுடைய டிபெண்டன்சி எங்க அவன் ஆசீர்வாதத்து மேல இருந்ததே ஒழிய தேவன் மேல இல்லாம இருந்ததுன்றத பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்களேன், அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பாருங்க, அவன் 18ல பார்த்தோம், நான் ஒரு களஞ்சியத்தை செய்வேன், களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்கி கட்டி எனக்கு விளைந்த தானியங்களை என் பொருட்களை அங்கு வைப்பேன், பின்பு ஆத்மாவே நீ நிறைய வருஷங்கள் நீ ஜாலியா இரு அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்? அந்த திட்டத்தின் மேல அவனுடைய டிபெண்டன்சி இருக்கு, அந்த ஆசீர்வாதத்து மேல அவனுடைய டிபெண்டன்சி இருக்கு. ஆனா அதை கொடுத்த தேவன் மேல இருக்கா? இன்னைக்கு நாம் போறது எல்லாமே தேவன் மேல இல்லாம தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக வேண்டிதானே போறோமே ஒழிய தேவனுக்காக வேண்டி போறதில்லை இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம அநேகர் நம்ம என்ன ரெண்டு விஷயங்களுக்கு நமக்கு மெயினாக நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகிறோம். ஹெல்த், அப்புறமா ஆசீர்வாதம். பிளஸ்ஸிங், ஹெல்த். நல்ல ஹெல்த் வேணும், நல்ல பிளஸ்ஸிங் வேணும். ஹெல்த் அண்ட் வெல்த். ஹெல்த் அண்ட் வெல்த். ஓகே, ஹெல்த் அண்ட் வெல்த். ஆனா அந்த ஹெல்த் அண்ட் வெல்த்தை கொடுக்கிற தேவன் மேல டிபெண்டன்சி இல்லாம தேவன் கொடுக்கிற தேவன் மேல வெல்த் இல்லாம தேவன் கொடுக்கிற அந்த ஹெல்த் அண்ட் வெல்த் மேலதான் நம்மளுடைய டிபெண்டன்சி இருக்கு. அதை தான் இந்த காரியங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுது இல்லையா? ஓகே, அதுதான் இந்த அடுத்த இதுல பாக்குறோம் நம்ம. அப்போ மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்க்கும்போது we are expected to plan wisely. நம்ம நல்ல ஒரு ஞானமா நம்ம திட்டம் போடணும் அப்படின்னு இல்லையா? Proverbs 21:5 வாசிக்கலாம். Proverbs 21. ஓகே, கடைசியில் இருக்கு பாருங்க, நாளைய தினத்தை குறித்து பெருமைப்படாதே. Proverbs பாராட்டாதே. ஒன் மினிட் தம்பி. ஒரு நாள் இல்ல தம்பி, 21:5 நான் போடல இதுல. Proverbs 21:5 இருக்கு பிரதர். 21:5 ரெண்டாவது இருக்கு. வாசிமா.
ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். இருக்கும். ஜாக்கிரதையா இருக்கிறவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறவருடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் எதிர்பார்க்கும். அதை இங்கிலீஷ்ல வாசிக்கலாம் நம்ம. ஒரே ஒரு நிமிஷம், ஏன்னா இட் இஸ் நாட் கிவிங் எ ப்ராப்பர் இது 21 அதாவது நீங்க The thoughts of the diligent tend only to plenteousness, thoughts of the but diligent tend only to plenteousness. but but of every one that is hasty only to want. வாண்ட்னா என்ன? தேவை, இன்னும் தேவைப்படுது. The Lord is my shepherd, I will not want அப்படின்னாக்கா எனக்கு எந்த ஒரு தேவையும், I shall not wantனாக்கா எனக்கு ஒரு தேவையும் இருக்காதுன்னாக்கா, I shall wantனா எனக்கு தேவை இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ இதுல வந்து இதுல வந்து பிளானிங் இஸ் நத்திங் ராங். இந்த ஒரு வசனத்தை நான் விட்டுட்டேன் நான். பிளானிங் இஸ் நாட் ராங், ட்ரஸ்டிங் காட்ஸ் டைரக்ட்லி இஸ் எசென்ஷியல். ஏன்னா 16:9 வாசிக்கலாம். ப்ரோவர்ப்ஸ், நீதிமொழிகள் 16. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். பாருங்க, இது ரொம்ப ஆப்டா இருக்கும். அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்துக்கு அவன் வந்து அவனுடைய நடைகள் எல்லாம் வந்து அவன் வழிகளை யோசிக்கிறான். ஆனா அதை உறுதிப்படுத்துறது யாரு? தேவன் தான் அதை உறுதிப்படுத்துறாரு இல்லையா? 18 நம்ம பார்த்தோம், அவன் வந்து இந்த நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றான். ஆனா அதை உறுதிப்படுத்தினது யாரு? தேவன் தான் அதை உறுதிப்படுத்தினாரு அப்படின்றோம் இல்லைங்களா? அடுத்தது பாருங்க, டிவைன் சாவரனிட்டி. God orders an outcome beyond human control என்று வாசிக்கும் இல்லைங்களா? அப்போ அது வந்து எப்படி the steps of the good man are ordained by the Lord அப்படின்னும். 37 சங்கீதம் 37:20. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். பாருங்க, அப்போ வந்து இப்ப இந்த இது வந்து எப்ப நடக்கும்? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார்ன்றது இது எப்போ இது நடைமுறைக்கு வரும்? இது எப்படி நடைமுறைக்கு வர முடியும்? எப்படி ஒரு ஓகே, எப்படி இது நடைமுறைக்கு வர முடியும்? நீங்க என்ன கேக்குறீங்க சொல்லுங்க இன்னொரு தடவை. 37 வாசிமா, வசனம் 37:23. ஸ்கிரீன்ல நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். இதுல கேள்வி என்ன? எப்படி ஒரு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும்? அவனோட வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய வழிகள் மேல் அவர் பிரியமா இருப்பார். அது பிரியமா இருந்தா அவர் பிரியமா இருப்பார். அப்ப நம்ம பிரியமா அவருடைய வழிகள் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு ஆண்டவருக்கு விருப்பமான, தேவனுக்கு விருப்பமான வழியில தான் நம்ம நடக்கணும். அவருடைய விருப்பமான வழிகள் எதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? தெரியாது. ஏன் தெரியாதுன்னாக்கா, தெரிஞ்சதுனாக்கா அப்புறம் ஏன் நிறைய பேர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறாங்க? ஏன்னா அவங்க வந்து நம்ம ப்ரே பண்ணி வெயிட் பண்ணி நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு ஜப சிந்தையா நம்ம சொந்த சித்தத்தின்படி செய்யாம காத்திருந்து நம்ம செய்யணும். அப்படி இல்லாம நம்ம இச்சைக்கு ஏத்த மாதிரி நம்ம செய்யறதுனாலதான் எல்லாத்துலயும் போய் மாட்டிக்கிறது. ஓகே ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்தோம், டிவைன் தேவனுடைய அந்த சாவரனிட்டியை பார்த்தோம். அடுத்தது வந்து ஹியூமிலிட்டி இன் பிளானிங் என்றதை பார்க்கணும் இல்லையா? வந்து நீதிமொழிகள் 27:1 பாசம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. அது வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? பாப்பா வாசிக்க முடியுமா? Boast not
Boast thyself. not thyself of tomorrow, for thou knowest not what a day may bring forth. ஓகே. அப்போ பிரிங் போர்த். ஓகே. அப்போ நாளைக்கு நம்ம அப்போ அந்த இடத்துல வந்து நாளைக்கு நான் இப்படி பண்ணுவேன். அந்த இதுல வந்து ஆண்டவர் சொன்ன கதையில பார்த்தோம் இல்லையா, அவன் வந்து நாளைக்கு நான் இப்படி இருப்பேன், ஜாலியா இருப்பேன், அப்படி இப்படின்ட்டுலாம் அவன் நினைச்சிட்டு இருந்தான் இல்லைங்களா? ஆனா என்ன நீதிமொழிகள் சொல்லுது, நாளைக்கு என்ன வரும் ஏது வரும்ன்றே நமக்கு தெரியாது. boast not thyself of tomorrow, for thou know not what they may bring forth அப்படின்னு இல்லையா? தமிழ்ல வந்து நாளைய தினத்தை குறித்து பெருமைப்படாதே, ஒரு நாள் பிறப்பதே, நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை நமக்கு தெரியாது அப்படின்றோம் இல்லையா? அப்போ இதுல என்ன வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, நாம பிளான் பண்ணணும். ஆனா அந்த பிளான்ல கூட we should be open to God's will. ஆண்டவர் நமக்கு என்ன நடத்துறாரோ அதுக்கு வந்து நம்ம ஓப்பனா இருக்கணும். அதை வந்து அக்செப்ட் பண்ற ஒரு மனப்பான்மையோட இருக்கணும். ஆண்டவரே, இந்த இதை காரியங்களை நாங்க செய்யறோம், ஆனா இது உங்களுக்கு சித்தம் இல்லைன்னாக்கா, இதை நிறைவேறலைன்னா நோ ப்ராப்ளம் ஆண்டவரே, வி அக்செப்ட் இட், அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே. நாங்க வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட தான் நாங்க பிளான் பண்றோம். ஆனாலும் இது வந்து உமக்கு சித்தம் இல்லை, நீங்க இதை வந்து தடைப்பட்டு போட்டீங்கன்னாக்கா அது குறித்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டோம். ஏன்னா நீங்க எதுவும் தடைப்பட்டு பண்ணீங்கன்னாக்கா அது உங்களுடைய வழி நடத்துறதுல வருது, அது வந்து உங்களுடைய வழி நடத்தல கரெக்டா ஃபிட் ஆகுதுன்றதை நாங்க அறிஞ்சு கொள்றோம். அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும்ன்றதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா அந்த பாயிண்ட்? புரியுதாப்பா? புரியுது. வசந்தி புரியுதுங்க. ஓகே. அடுத்தது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். பிளானிங் வித் விஸ்டம், ப்ரே வித் சப்மிஷன். நம்ம வந்து ஞானமா பிளான் பண்ணணும். அதே நேரத்துல ஒரு ஆண்டவனுடைய வழி நடத்துதலுக்கு நாம வந்து கீழ்ப்படிந்து அதுக்கு சப்மிட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து உபவாசம் இருந்து அவருடைய கையை முறுக்கிற மாதிரி கிடையாது. நம்ம ப்ரே பண்ணும்போது சில நேரத்தில் ஆண்டவரை நீங்க கொடுக்கலனாக்கா நான் கொடுக்கவே மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்றோம் இல்லையா? இல்லையா? அதுக்கு வந்து ஒரு உதாரணம் எடுப்பாங்க. அந்த ஒரு ஒரு ஓமை ஆண்டவர் சொல்ல ஞாபகம், அதை வந்து அப்புறமா அதை பத்தி நான் டீல் பண்றேன் நானு. ஓகே. இந்த இதுல வந்து பிளான் வித் விஸ்டம், ஞானமா நம்ம வந்து திட்டம் பண்ணணும். அதே நேரத்துல ஆண்டவனுடைய வழி நடத்தலுக்கு நாம வந்து ஒப்பு கொடுத்து அந்த ப்ரேயர் இருக்கணும். ரெண்டாவது மூவ் ஃபார்வர்ட் வித் எஃபர்ட். நாம பிளான் பண்ணதை நடைபடுத்துறதுக்காக வேண்டி முயற்சி எடுக்கணும். ஆனா ரெஸ்ட் இன் காட்ஸ் கைடன்ஸ், ஆண்டவனுடைய வழி நடத்துதலுக்கு காத்திருக்கணும், தேவனிடத்துல காத்திருக்கணும். பிளான் சேஞ்சஸ், ட்ரஸ்ட் காட்ஸ் பர்பஸ். அந்த நம்ம திட்டம் போட்டது நடக்காம வேற வழியில நடந்ததுனாக்கா அது வந்து ஓகே, இது ஆண்டவனுடைய திட்டத்துக்கு அவருடைய பர்பஸுக்கு இந்த பிளான் ஒத்து வரல, அதனால அவர் சேஞ்ச் பண்றாருன்றத ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை இருக்கணும். ஐயோ என்ன ஆண்டவரே நான் இப்படி கேட்டேன், நீங்க இது பண்ணல. நீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை நான் இந்த பர்சிக்யூஷனுக்கு அப்புறமா நான் நிறைய சர்ச்சஸ்ல போயிட்டு டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு பிள்ளை வந்து சொன்னது ஞாபகம் இருக்கு. இந்த பிள்ளை வந்து நீங்க இவ்வளோ வந்து இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ பர்சிக்யூஷன் ஆனது பிற்பாடும் நீங்க வந்து இவ்வளோ ஒரு பொறுமையா ஆண்டவனுடைய சித்தத்தின் இந்தபடி நடந்தது இதெல்லாம் சொல்றீங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து ஒரு விஷயம் நடக்கலைன்னா கூட நான் ஆண்டவர்கிட்ட கோச்சிக்குவேன், நான் பேச மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் வந்து ப்ரேயர் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க விட மாட்டேன், நான் கோச்சிக்கிட்டு இருப்பேன். நான் எப்படியும் 1 மாசம் 2 மாசம் அப்படி கோச்சிட்டு இருந்தேன். அப்பதான் முதல்ல தான் நான் ஆண்டவர் எனக்கு சமாதானப்படுத்துவாரு அப்படின்னு. எனக்கு அப்போ வந்து ஆச்சரியமாவும் இல்லை, அந்த பிள்ளை மேல கோபமும் படலை. அந்த பிள்ளைய வந்து இன்னும் வளரணும், சின்ன குழந்தையா இருக்கு, இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை வளரணும்ன்ற அந்த காரியம் தான் அது. அப்போ இதுதான் நம்மளுடைய மெச்சூரிட்டி. நம்ம பிளான் பண்றோம், நம்ம திட்டம் ஒரு ஒரு திட்டத்தை வழிவகுக்கிறோம், ஞானமா தான் பண்றோம், அதை வந்து அதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்றோம். ஆனாலும் அது நிறைவேறலைனாக்கா ஓகே, இது வந்து தேவனுடைய சித்தத்துல இல்லை, தேவன் இதை விட வேற ஏதோ ஒரு காரியம் வச்சிருக்காரு. அது நன்மைக்கோ இல்லை நமக்கு சாதகமாவோ பாதகமோ எப்படி இருந்தாலும்
நமக்கு எது நடக்கணும்னு அவர் தீர்மானிச்சிருக்காரோ அந்த காரியம் நிச்சயமா நடக்கும்ன்ற அந்த ஒரு கன்விக்ஷன் நமக்கு வரணும். சரிங்களா? அப்போ அடுத்தது மேன் பிளான்ஸ். மனுஷர்கள் வந்து நம்ம வந்து திட்டம் போடுறோம். காட் டைரக்ட்ஸ் இல்லையா? பட் ஃபெய்த் கன்ஃபர்ம்ஸ். தட் மீன்ஸ் நம்மளுடைய தேவன் வந்து அதை வழி நடத்துறாரு. நம்மளுடைய விசுவாசம் அந்த தேவனுடைய வழி நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ நாம வந்து என்ன பண்ணணும்? நாம திட்டம் போடணும். நாம வந்து என்ன வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணுன்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சியை வந்து தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அவருடைய வழிநடத்துறதுக்காக காத்திருக்கணும். அந்த முயற்சி வந்து சரிப்பட்டு வரல, அதுல தடைகள் இருந்தாலும் அதை வந்து ஒரு ஒரு ஹம்பிளா அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த தேவனுடைய டைரக்ஷனுக்காக வேண்டி காத்திருக்கும் பொழுது அந்த திட்டம் தேவனுடைய திட்டத்தோட வந்து அலைன் ஆகும். சரிங்களா? ட்ரஸ்ட் wisdom is not just making plans. True wisdom is not just making plans, but walking under God's direction. ட்ரூ உண்மையான ஞானங்கிறது வந்து ஜஸ்ட் பிளான் பண்றதுல மட்டும் கிடையாது, பட் தேவனுடைய வழி நடத்தலின்படி நடந்து போறது தான். அந்த தேவனுடைய வழி நடத்தல் என்ன இருக்குதுன்றத பொறுமையா ப்ரேயர்ஃபுல்லா அறிஞ்சு அந்த வழிதளத்தின்படி நடந்து போறதுதான் உண்மையான ஒரு ஞானம். இல்லைங்களா? அது வந்து ரொம்ப அருமையா வந்து அந்த ப்ரோவர்ப்ஸ்ல பார்க்குறோம். 16:9 in their hearts human plan their course but the Lord established their steps. மனுஷனுடைய இருதயத்துல அவனுடைய வழிகளை யோசிக்கும். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை யோசிக்கும். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். பாருங்க, இந்த நான் மேல சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் இந்த ப்ரோவர்ப்ஸ்ல எவ்வளவு ஒரு அழகா ஒரு சுருக்கமா சொல்லிட்டார். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அருமையான ஒரு ப்ரோவர்ப்ஸ் இல்லையா? அது எப்படி வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ரீவில் இருக்கு, நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும், என்னுடைய திட்டத்தின்படி செய்ய முடியும்ன்ட்டு நினைக்கிறது வந்து எப்படி அந்த ஒரு பெரிய பணக்காரன் வந்து எப்படி வந்து அவனுடைய ஆட்டிடியூட் 18ல் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். ஆனா உண்மையான ஞானம் என்னன்றதை வந்து நாம வந்து இந்த காரியங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? God does not just allow, he orchestrates. அவர் காரியங்களை வந்து அனுமதிக்கிறது இல்லை, அவர் வழி நடத்துறார். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம், அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா அவர் அனுமதிக்கிறாருன்னும் பொழுது அப்போ பாவமான காரியங்களை கூட அவர் அப்ரூவ் பண்றாரு, அனுமதிக்கிறாருன்னும் பொழுது அவர் வந்து ஒரு ரைச்சியஸ் காடா இருக்க முடியாது. ரைச்சியஸ் காடுங்கிறதுக்குன்னு ரைச்சியஸ்க்கு வந்து நீதியின் தேவனாக அவர் இருக்க முடியாது. ஆனா அவர் வழி நடத்துறாருன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளும் போது, அந்த காரியத்தை புரியும் போது அவர் ஒரு நீதியின் தேவனா இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். மெனி பீப்புள், ஈவன் ரிலிஜியஸ் லீடர்ஸ், பாஸ்டர்ஸ், அவங்க வந்து அந்த காட் காசஸ் தேம்னா அவர் வந்து இந்த காரியங்களை நடக்க காசஸ்க்கு என்ன தமிழ்ல கரெக்டா சொல்றது, நடப்பிக்கிறார் இல்லையா? ஆமா, காரணமா இருக்கு, காரணகர்த்தாவா இருக்கிறது. தேவன் நடப்பிக்கிற காரணகர்த்தா இருக்காருன்னு சொல்றதுக்கு பதிலா தேவன் இது எல்லாத்தையும் அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி, அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு பயங்கரமான டாக்டரின்ல தியாலஜிக்கலா பார்த்தோம்னா ஒரு டீப்பா மேலோட்டம் பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசமே இருக்காது. ஆனா ஆழமா யோசிக்கும் பொழுது God causes சொல்றதுக்கும் God allows சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. God allows பொழுது அந்த தேவனை ஒரு நீதியின் தேவன் இல்லாம அநியாயத்தின் தேவனா இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ஏன்னா இந்த மாதிரியான காரியம் தம்பி கேட்டார் அன்னைக்கு வந்து அப்ப ரேப்பெல்லாம் நடக்குது, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இல்ல, அப்போ God allowed அப்படின்னும் பொழுது அப்போ God is allowing such a thing. I am a human being, even I will not allow such a thing. How can God allow? What kind of a God your God is என்ற ஒரு கேள்வி எழுப்போம் இல்லையா? ஆனா அதனாலதான் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து தெளிவா இருக்கணும். கேஷுவலா பேசுறது வேற, ஒரு புரிந்து கொண்டு பேசுறது வேற இல்லைங்களா? Okay, the Bible does not teach that God merely allows events to happen.
வேதம் வந்து ஜஸ்ட் தேவன் வந்து இந்த காரியங்கள் எல்லாத்தையும் அனுமதிக்கிறாருன்றத ஒரு இடத்துலயும் டீச் பண்ணல. வேதம் வந்து ரொம்ப தெளிவா it teaches that God actually causes and works all things according to his will அப்படின்னு பார்த்தோம். நம்ம இந்த இதை ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு வந்து அடிநாதகமாக வச்சிருந்தது எபேசியர் 1:11. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, தமது சித்தத்தின், தேவனுடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக ஒரு சிலவற்றை இல்லை எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற அவருடைய தீர்மானத்தின்படி, ஏன்னா முன்குறிச்சி எல்லாத்தையும் தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். ரொம்ப அருமையான ஒரு வசனம். இந்த காட்னுடைய சவரனிட்டிய, பைபிள் ஃபுல்லா வர சவரனிட்டிய விஷயங்களை இந்த ஒரு வசனம் அப்படியே ஜிப் டிரைவ்ல போட்டு ஜிப் பண்ணி கொடுத்துருது. அவ்வளத்தையும் சுருக்கி அழகா தெளிவா சொல்றது. தேவனுடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற, ஒரு சிலவற்றை இல்லை எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற அவருடைய தீர்மானத்தின்படி நாம எல்லாமே முன்குறிப்பிட்டிருக்கின்றோம். நத்திங் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ். அந்த சான்ஸ்ன்ற வார்த்தையே தேவனுடைய அகராதியில கிடையாது. நோ பிளான் பி. You cannot take God by surprise. அவர் ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சே அந்த ஆச்சரியப்படுறதுக்கான காரியமே கிடையாது. எல்லாமே முன்குறிப்பிட்டப்பட்டிருக்கு. எல்லாமே அவருடைய சித்தத்தின் படிக்கிறது. எல்லாமே அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறது. எல்லாமே அவருடைய தீர்மானத்தின்படி நடக்குது. இது எல்லாருக்கும் கிறிஸ்துக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி நாம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். வாட் a deep truth இது. நம்மளுடைய தெரிந்து கொள்ளப்படுதலே வந்து இப்பேற்பட்ட இந்த ஒரு வசனத்தின் மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? ஓகே, இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து, இப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து என்ன பண்றாரு, ஒரு குற்றம் நடக்குது, அவர் ஜஸ்ட் அதை வந்து நடக்கிறத வந்து அலோவ் பண்றாரு, அவர் ஸ்டாப் பண்றது இல்லை. ஆனாலும் we still hold him responsible. யார? அந்த குற்றம் பண்றவர். If a police officer stood by and allowed a crime when he could have stopped it, we would still hold him responsible. யார? அந்த குற்றம் பண்ணவர். இவர் வந்து பார்த்துட்டு இவர் தடுக்கலன்றதுக்காக வேண்டி அவன் குற்றம் இல்லாதவன் ஆயிட முடியுமா? இல்லை. Likewise, if God could stop an event but didn't, he's still in control of it. And the scripture plainly says God plans and decides everything that happens. எப்படி ஒரு போலீஸ்காரர் வந்து அந்த குற்றம் நடக்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தோம், ஆக்ஷன் எடுக்கலன்றதுனால அவருக்கு வந்து அந்த மேல கண்ட்ரோல் இல்லைன்றதோ, அதே மாதிரி தேவன் வந்து இவ்வளோ காரியங்கள் நடக்குது, அதை வந்து பார்த்துட்டு இருந்துட்டோம், அவர் அதை வந்து நிறுத்தலைன்றதுனால அந்த காரியங்கள் மேல அவருக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இது புரியுதுங்களா? இந்த இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நான் சரியா புரிய வைக்கிறோன்னு என்னன்னு தெரியல, எனக்கு தமிழ்ல வந்து சொல்றது எப்படி சொல்றணும்னு தெரியல. கார்த்திகேயன், உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். வசந்தி, ஜெஸ்ஸி, புரியுதுங்க. ஓகே, குட். வேதம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது, தேவன் அவர் வந்து திட்டமிடுறாரு, அவர் வந்து டிசைட் பண்றாரு, எல்லாத்தையும் டிசைட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. நத்திங் இஸ் ரேண்டம். அப்படியே ஒரு மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை, எதுவுமே ஆக்சிடென்டா நடக்கிறது இல்லை, எதுவுமே அவருடைய கண்ட்ரோல் இல்லாம நடக்கிறது இல்லை. எல்லாமே சின்னதோ பெருசோ நல்லதோ கெட்டதோ எல்லாமே தேவனுடைய பர்பஸ்க்காக வேண்டிய அவருடைய திட்டத்தின்படி தான் நடக்குது. எல்லாமே அவருடைய ஓவரால் பிளான்ல அந்தந்த இடத்துல ஃபிட் ஆகுது. இப்பதான் அந்த வந்து எபேசியர் 1:11 வாசிச்சோம். மேற்கொண்டு இன்னும் 2 வசனங்களை வாசிக்கலாம். ரொம்ப அருமையான வசனங்கள் இது. ஐசையா 46:10 வாசித்தபடி, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னது? declaring the
things அம்மா, can you read it in English? ரொம்ப அருமையா இருக்கும் இங்கிலீஷ்ல. 46 I'll take it. Isaiah 46. 46:10 நான் இந்த இதுல போடுறேன், டிஸ்பிளேல போடுறேன் நான். Declaring the end from the beginning. No, I'll show it now. வாசிக்க முடியுமா? Declaring the end from the beginning. From the beginning Hmm. and from ancient times, the things that are not yet done, saying, my counsel shall stand, and I will do all my pleasure. Hmm. அப்போ declaring the end from the beginningனா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன நடக்க முடிவுல போகுதோ இருந்து அதை தெரியும். வந்து ஆரம்பம். ஆரம்பம் முதல் கொண்டே சொல்றது இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு ஜோசியக்காரர்கள் நாளைக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது ஃப்ளூக்ல 1-2 இதுவாயிடும். ஆனா தீர்க்கமா தீர்மானமா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியல யாராலையும், இல்லைங்களா? ரெண்டாவது, declaring the end from the beginning and from ancient times the things that are not yet done. அப்போத்துல இருந்தே இன்னும் நடந்து முடியாத காரியங்களை அவர் ஏற்கனவே அதை வந்து அறிவிக்கிறார். அதுக்கு என்ன பேரு? அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, தெரியுமா? இந்த இடத்துல சொல்றாரு இல்லையா, and the ancient times the things that are not yet done. தமிழ்ல எப்படி வருது? அதுக்கு ஒரு தமிழ்ல வேதத்துல ஒரு ஒரு பேர் இருக்கு. இன்னும் செய்யப்படாத காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன் என்றார். அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு, தெரியுங்களா? கார்த்திகேயன், அதுக்காக ப்ராஃபஸியா சார்? என்னப்பா? ப்ராஃபஸியா? ப்ராஃபஸி, கரெக்ட். தீர்க்கதரிசனம். தீர்க்கதரிசனத்துக்கு அர்த்தம் என்னது? கரெக்டா சொன்னார். இன்னும் செய்யப்படாத பூர்க்கமாக கொண்டு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லையா? டிக்ளேரிங், see from ancient time the things that are not yet done. புரியுதுங்களா? ப்ராஃபஸி. புரியுது. ப்ராஃபஸி வந்து இன்னும் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து ப்ராஃபஸை பண்றாரு இல்லையா? அந்த காரியம் இல்லையா? ஓகே. அப்போ இன்னும் செய்யப்படுவாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன் என்ற ஆசோலை நிலைத்திருக்கும் எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ அடுத்தது வந்து ரோமர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இதுல ஏதாவது ஒண்ணு அவரை விட்டு இருக்குதா? இது எல்லாமே ஃபுல்லா இதுவாயிடுச்சு, கவர் ஆயிடுது இல்லைங்களா? எல்லாமே இதுல கவர் ஆயிடுது. Declaring the end from the beginning of him and through him and to him அப்படின்னு. ஸோ எதுவுமே ரேண்டமா நடக்கல, தேவனுடைய அகராதியில எதுவுமே ஆக்சிடென்டா நடக்கல, எதுவுமே அவருடைய கண்ட்ரோல் இல்லாம நடக்கல. நல்லது கெட்டது, பெருசிய ஈவெண்ட், சின்ன ஈவெண்ட் எதுவுமே கிடையாது இல்லையா? Biblical proof that God causes events. Okay. பைபிள் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குது. தேவன் தான் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார் அப்படின்னு. சாரி, ஓகே. நம்ம வந்து நிறைய நேரங்கள்ல நேச்சுரல் டிசாஸ்டர், மிஸ்ஃபார்ச்சூன், ஒரு பெரிய விபத்து, இயற்கை பேரிடர் அப்படின்ட்டுலாம் சொல்றோம் இல்லைங்களா? எர்த்குவேக்கு, ஃப்ளட்டு, இது எல்லாமே வந்து யார் நடத்துறது? இது எல்லாத்தையுமே இயற்கை நடத்துது அப்படின்றோம் இல்லையா? ஆனா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இது எல்லாவற்றையும் யார் நடத்துறா? தேவன் நடத்துறாரு அப்படிங்கிறது.
இடிகளினாலும் பூமி அதிர்ச்சிகளிலும் பெரிய இரைச்சலும் பெருங்காற்றிலும் புசலிலும் பட்சிக்கின்ற அக்கினி ஜுவாலைகளிலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய். ஓகே, இங்கிலீஷ்ல அது எப்படி இருக்குது? யூ வில் பி விசிட்டட் பை த லார்ட் வித் thunder and earthquake எல்லாமே இல்லையா? சாரி, ஓகே, ஜெனிசிஸ் ஆதியாகமம் 6:17 வானத்தின் கீழே அஹ், ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். யார் பண்றா? நான் வர பண்ணுவேன் அப்படிங்கிறார் இல்லையா? தேவன் சொல்றாரு இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஃப்ளட்டு, தி கிரேட் ஃப்ளட்டு, எர்த்குவேக் எல்லாமே வந்துல எல்லாத்தையும் யாரு நடப்பிக்கிற? காட் காசஸ் தி ஈவென்ட்ஸ் இல்லைங்களா? பிளேக்ஸ் அண்ட் டிசீசஸ் அதையும் வந்து தேவன் வந்து வழி நடத்தலாம். அதுவும் தேவத்துல இருந்தா வருது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் வந்து ஈவன் பிளேக்ஸை வந்து வந்து இந்த விச்சஸ் தான் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூதர்கள் தான் வந்து அந்த கிரேட் இங்கிலாந்து லண்டன் பிளேக் வந்து வந்ததுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது பண்ணாங்க. ஆனா வேதம் என்ன சொல்றது? நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணிகளும் வாதைகளும் நீ அழியும் அளவு கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த இடத்துல 61 ஒரு 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 இதை பார்க்கிறோம் நம்ம தீர்க்க தரிசனம். இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணிகளையும் வாதைகளையும் நீ அழியும் அளவு கர்த்தர் உண்மையில் வர பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கட்டளைகளை மீறினாக்கா உனக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு யூட்டானமி உபாகமம் 28 சொல்லியிருக்காரு. அப்போ ஏதாவது ஒரு வியாதி சொல்ல முடியுமா? எழுதியிராத வியாதி வாதை யாருக்கும் தெரியுமா? ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இல்லாத வியாதி அது எல்லாமே அதுல மென்ஷன் பண்ணி தானே இருக்காரு. எழுதி இல்லாத வியாதி என்ன வியாதி எல்லாமே வந்து அவர் சொல்றாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இராத தானே பிரதர், அது எழுதியிராத எழுதப்படாத வியாதி, பைபிள் சொல்லப்படாத வியாதி வந்து எல்லாம் கூட உனக்கு வரும் அப்படின்னு இருக்காரு. கொரோனா, கேன்சர், என்னென்னமோ மைக்ரோ சிலிக்கோ மீடியா ஒரு இது வருது. அந்த சிலிக்கான் டஸ்ட் மூலியமா வர்றது, இந்த புகைகள் மூலியமா வந்து எவ்வளவு விதவிதமான ஒவ்வொரு நாள். கார்த்திகை, நீங்க வந்து இதுல இருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு தான் இந்த வியாதிகள்லாம் என்னென்னமோ பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? எவ்வளவு வியாதிகள் வந்து பாருங்க என்ன அழகா வந்து வேதத்துல சொல்லியிருக்க. இந்த ஞாபகத்தின் புஸ்தகத்தில் எழுதியில்லாத எல்லா பிணிகளும் பாதைகளும் நீ அழியும் அளவு கர்த்தர் யார் கொண்டு வரா? உண்மையில வர பண்ணுவாருனாக்கா கர்த்தர் கொண்டு வருவார். நாம நினைச்சு பார்க்க முடியாத வியாதிகள் கூட. அப்போ எல்லாமே தேவனுடைய வழி நடத்துதல்படி நடக்குது. நல்லது கெட்டது எல்லாமே இல்லைங்களா? இதுல சாமியல் 2:7 வந்து கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவருமா இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். ஒருத்தர் தரித்திரமா இருக்கிறதுக்கும் கர்த்தர் தான் காரணம், ஐஸ்வர்யம் அடையிறதுக்கும் அவருடைய வழிநடத்தல் தான் காரணம், தாழ்ந்து இருக்கிறதுக்கும் உயர்ந்து இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம் இல்லைங்களா? ஸோ பைபிள்ல வந்து ஒரு டெஃபினட்டான ப்ரூஃப் இருக்குது. that God causes events. தேவன் காரியங்களை நிறைவேற்றுறார், வழி நடத்துகிறார் அப்படின்றத இல்லைங்களா?
ஓகே. ஃபேமின்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் earthquake, ஃப்ளட்ஸ். அடுத்தது வந்து பிளேக்ஸ், டிசீஸ், பாவர்ட்டி. இப்போ பாருங்க ஃபேமின். ஃபேமின்னா என்னது? பஞ்சம். பஞ்சம், வார். இதெல்லாமே வந்து யாரு கொண்டு வர்றது? God allows. தேவன் அவர் தேசத்தில் பஞ்சம் வருவித்து ஆகாரம் என்னும் ஆதாரக்கோலை முற்றிலும் முறித்தார். அது என்னது ஆகாரம் என்னும் ஆதாரக்கோலை அப்படின்ட்டு? அது வந்து அந்த ஹீப்ரோ இதுல ஒரு செயின், வே ஆஃப் செயின். ஒரு கோலை வந்து ஊடி சப்போர்ட்டுக்கு நின்றுட்டு இருக்கும் போது அதை தட்டி விட்டோம்னு வச்சு அந்த கோல் முறிஞ்சிடுச்சுனாக்கா பொத்துன்னு கீழே விழுவோம் இல்லையா? ஒரு ஒரு இது இல்லாம நிலை இல்லாம விழுவோம் இல்லையா? அந்த மாதிரி தேசத்தில் பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆகாரம் ஆதரவு கொலை. ஆதரவு கொலை. poetic way of saying. அடுத்தது பாருங்க, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். வல்லவர் அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படி வரும் அப்படின்னாக்கா, காட் இஸ் a மேன் ஆஃப் வார் அப்படின்னு. See, God இது எல்லாத்தையும் the Lord is a man of war அப்படின்னு சொல்லிட்டு யாத்ராகமம் 5:3 வாசிக்கிறோம். இது எல்லாத்தையுமே God causes them, not allowing them. எல்லாத்தையுமே அவர் வழி நடத்துறாரு. இதெல்லாம் வருவதற்கு அவர் அனுமதிக்கல. அவர் அப்ரூவ் பண்றாரு. அல்லாஹ்வின் போது அப்ரூவ் பண்றாரு அப்படி இருக்கும். இது எல்லாத்தையும் அவர் வந்து எதுக்காக வேண்டி கொண்டு வராரு? அவருடைய அல்டிமேட் பர்பஸ நிறைவேற்றத்துக்காக வேண்டி கொண்டு வராரு. என்ன அது அல்டிமேட் பர்பஸ், என்ன இதுன்றது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஓகே. அடுத்தது டைம் ஆச்சு. இன்னும் 2-3 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷம் இருக்குங்களா? இன்னொரு 5 minutes இருக்கு பிரதர். அப்படியே கன்சல்டேட் பண்ணி முடிச்சா சரியா இருக்கும். நிறைய இருக்கு பிரதர். ஒன்றும் இல்ல, அதான் நெக்ஸ்ட் வீக் இது அடுத்த இதுல இது பண்ணிக்கலாம். ஓகே. சித்தப்பா, I think we need to slow down here. ஏன்னா see, என்னோட perspective this I'll tell you. Application of the similar thing நம்ம இன்னைக்கு பேசினது இல்ல இது வரைக்கும் பேசினது in life has given not a clarity or confused mind. Okay. Oh yes, yes. So that is actually kindling. So you will have to give some time so to that it process. has to sink in everybody's life in Sure. on things rather than the theoretical போறதோட application அந்த ஒரு பர்சனல் லைஃப்ல வரும்போது தான் you will try to realize and you can walk in faith actually. So Sure. I Yeah. think we'll have to slow it down probably, even if next entire month it takes also. Sure. Okay. I think it should be fine. Okay. Yeah, Yeah. because this is not a very, very simple thing. Because this has to impact everybody's life. That is the ideal goal. Yeah. அப்படி impact ஆகணும்னா you will have to allow things to sink actually. Yeah, I very much agree with you. In fact, as I prepared, my என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட்ஸ் will பத்தி நாங்க 2 பேரும் வந்து 2000ல பண்ணுவோம் பிரதர். 2000ல இந்த ஃப்ரீ வில் ஆஃப் காடை பத்தி சாவரனிட்டி ஆஃப் காடை பத்தி 2000ல படித்தோம். அன்னைக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை விட இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நீ சொன்னபடி as you said, no, there are a lot of things what I have was preparing I could not accept. It took me time and it took me a lot of patience and a lot of meditation to understand that. See, before I could teach, I need to be absolutely convinced of what I'm teaching or what I'm trying to explain. Yeah, it took me a long time. அதனால தான் நிறைய கேப் நடுவுலலாம் வந்தது. எல்லாத்துக்கும் கூட வந்து we took it as an advantage to ponder through these things. In fact, இது வந்து நான் வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிக்கணும்னு சொல்றதுக்காக வேண்டி இது ரேப் அப் பண்ணேன். ஆனால் இதை வந்து பிரதர் வந்து சொன்னாரு, யூ கேன் ஈவன் கோ அப் டு February or March அப்படின்னாரு. இன்னைக்கு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள்.
எனக்கா ஆக்சுவலா நானும் ஜெஸ்ஸி கூட நானும் அக்ரி பண்றேன். ஏன்னா நம்ம வந்து இந்த பைபிள் ஸ்டடி ஒரு சிலபஸ் முடிக்கணும்ன்ற மாதிரி கிடையாது. இது வந்து எங்களோட அட்டன் பண்றவங்க எல்லாரும் கேட்கறவங்க எல்லாரோடைய பர்சனல் லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு சில சமயத்துல என்ன ஆயிடுது, டியூ டு ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ், அது மாதிரி ஜாப் சர்க்கம்ஸ்டான்சஸ், இல்ல டிராவலிங், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சில சமயம் நமக்கு பைபிள் ஸ்டடி கண்டக்ட் பண்ண முடியலன்னா கூட நமக்கு கேன்சல் ஆனா பரவாயில்ல. ஏன்னா நாங்க எல்லாம் வாஞ்சியா தான் இருக்கோம் கத்துக்கிறதுக்கு, எல்லாரும் சேர்ந்து நம்ம கத்துக்கணும்னு. அதனால இந்த டைம் பவுண்டரிஸே வைக்காதீங்க. முடியலன்னா ஓகே, நாங்க இன்னும் ஆழமா ஆழமா அதை திருப்பி திருப்பி நாங்க நீ பண்ற நோட்ஸ் எல்லாம் நாங்க ரிவைவ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். அப்படிதான் எங்களுக்கு நல்ல சிங்க் ஆகும் போது நாங்க மத்தவங்க இடத்துல எல்லாம் நல்லா ஷேர் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெத்தை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா ஆழமா நடத்துந்து நல்ல மனசுல ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் நல்ல ஆழமா பதிஞ்சுது. எத்தனையோ பேருக்கு வந்து அந்த டாபிக்ல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத இருக்கவங்களுக்கு எங்களால எஜுகேட் பண்ண முடியுது. ஸோ நாங்க நல்ல சிங்க் ஆகி நாங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களுக்கு அந்த ரேண்டமா போகவே வேணாம். சண்டேனா பைபிள் ஸ்டடின்னு அந்த கம்பல்ஷனே இருக்க வேண்டாம். நமக்கு முடியலன்னா பரவாயில்ல, அதனால பேடா ஃபீல் பண்ணவே வேணாம். ஏன்னா வி ஆர் ஆல் லேர்னிங். எல்லாருமே நாங்க ஜாயின் பண்றவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். வி வாண்ட் டு லேர்ன் மோர். ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற அப்படியே வைக்காம லெட் இஸ் கோ, நம்ம பாண்டர் பண்ணலாம். எப்போ முடியுதோ திருப்பி ஸ்டடி பண்ணிடலாம். ஒரு தடவை பிரேக் ஆனா அதை பத்தி கவலைப்பட வேணாம். பிகாஸ் வி வாண்ட் டு சிங்க். சி ஆல் தீஸ் டீச்சிங்ஸ் ஆர் சோ டிஃப்ரெண்ட். ஆனா அது எங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்குது. We are able to bear fruit and see the fruit of what we are bearing. That is the most important. And we are also able to எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த அதாவது பேஸ்ட் ஆன் த பைபிள் டீச்சிங் we are able to share this to others also. ஸோ வந்து நமக்கு பிப்ரவரி மட்டும் போனாலும் பரவாயில்ல, அதுக்கு மிஞ்சி போனாலும் பரவாயில்ல. வாஸ்ட் சப்ஜெக்ட் இருக்குது, நம்ம நல்லா கத்துக்கிட்டே போலாம். அதனால ரேப் அப் பண்ணணும் முடிக்கணும்னு அந்த இதுவே இருக்க வேண்டாம். we will see it's a time of enjoying, like it's a nice meal that Sunday we are having, but it should not be அப்படியே நமக்கு ப்ரெஷர் பண்ணாதபடி, உங்க 2 பேருக்கும் கூட ப்ரெஷர் பண்ணாத மாதிரி எங்களுக்கும் அது வந்து ஐயோ நம்ம உட்காரணுமே அப்படின்னு இல்லாதபடி எங்களுக்கும் ரிலாக்ஸ் டைம் இருக்கணும், உங்களுக்கும் ரிலாக்ஸ் டைம் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். நானும் ஒன் மோர் திங் சிஸ்டர், ஆக்சுவலா வந்து இந்த இதுல வந்து இப்படி சில நியூ நம்மளுடைய டாபிக்ஸ் எல்லாமே வந்து எவ்ரி வீக் ஒரு தாட் ப்ரோவோக்கிங் இதோட சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நியூ ஃபிட் அப்பார்ட் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் வியூல இருந்து இருக்கிற மாதிரி இருக்கிறனால இதுல நிறைய கொஸ்டின்ஸும் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாதான் வந்து நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நானும் பிரதரும் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு வர கிளாரிட்டின்றது அது ஓகே. ஒன்ஸ் எங்களுக்கு அந்த இது வந்து உள்ள இன்டியூஸ் ஆன பிறகு we see with that perspective and we are very clear with that. அதனால அப்படியே நாங்க அடுத்த இது போயிடுற மாதிரி ஆயிருது. இப்ப நீங்க அதை புதுசா ஏதாவது அப்சர்வ் பண்றீங்கன்னா அந்த டைம்ல வந்து யூ ஜஸ்ட் ஸ்டாப் அண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுக்கும்போது தென் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் இதாகுது. ஸோ அகைன் அந்த ஒரு பர்டிகுலர் இதுல இன்னும் டீப்பரான எக்ஸ்பிளனேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கொடுத்து போகும்போது இன்னும் எலாபரேட்டா ஈஸியா புரியறதுக்கு நல்லா இருக்கும் அந்த இது. I take that, uncle. என்ன ஒரே ஒரு இதுனா I have to tell you the flip side of it. எப்படின்னா, for me it is baby steps. Okay, நான் இது வரைக்கும் இது எதுவுமே கேட்டதே கிடையாது. So it is something completely new. So I will not be able to question you or try to see in a different angle. அந்த இது வந்து எனக்கு எப்படி வரும்னா, I have been practically applying in my personal life. Be it a testimony today. Okay, என்ன சுத்தி இருக்கிறவங்க lot of people from past 1 year they have told like I have changed drastically. Okay, means they are not able to say how it is, but when they say I have changed drastically அப்படின்னா certain instances எல்லாம் சொல்றாங்க, and I can correlate those with what I learned from here. Okay, அதை நான் அப்ளை பண்ணனாலதான் people can see a drastic change in me. So that is how I can impact actually. ஆனா அதுல இருந்து because I'm taking baby steps and trying to apply, அதுல இருந்து எனக்கு ஏதாவது confusion வந்து if I am stuck
அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் ஐ கேன் கம் கொஸ்டின்ஸ் அக்ராஸ் வரும். ஓகே. இல்லனா புரியுது. ஐ எம் நாட் ஏபிள் டு. பட் இட் ம் டசன்ட் மீன் தட் நான் வந்து அது அப்படியே ஜஸ்ட் லிசனிங் டு தட் அப்படி கிடையாது. இன்னைக்கு கூட ஓகே நானும் சித்தியும் when we were talking certain things I was telling her how ஓகே open I am. நான் எப்படி என்னோட இதுல சேஞ்சஸ் இருக்கு, வாட் ஐ எம் திங்கிங், வாட் ஐ ஹாவ் டு டூ, அது எல்லாமே நான் இன்னைக்கு பேசும்போது ஐ திங்க் ஷீல் ஆல்சோ ஃபவுண்ட் தட் டிஃப்ரெண்ட் பர்சன் ஆஃப் வாட் ஐ எம். So அப்படிதான் வந்து I am taking it. Like I wanted to apply in day-to-day life and personal life in everything actually. Every step that I take, it should be through this. அது எப்படி இருக்குன்னா now it's become like blood and water for me. If ஓகே it is there, it is pulling me back. நான் ஏதாவது பண்றதுக்கு போனா கூட these words and what I learned is pulling me back. So that is something that is more successful than me asking questions. ஷூர். Thank you. Thank you. Okay. All glory to God. And I see that it is the Lord's vadi naduthuda. Lord's guidance and Lord's leading, you know. Okay. Let us pray. Somebody, யாராவது ஒருத்தர் வந்து ப்ரே பண்ணுங்க. தப்பா நீ ப்ரே பண்ணுமா ஜெசி? Can you pray and wrap it up? Okay. Thank you, Lord. Thank you, Lord, for giving us this wonderful time. And thank you for understanding more and more about your will, your thoughts, your ways. Thank you for everything, Lord. Thank you for Brother Sam and Chetapa for enlightening us. Strengthen them every day so that let the wisdom of yours come and imbibe in our life in every other single day. Thank you for everything. Thank you for the fellowship. Thank you for everybody who have joined in this. Lord, we keep each and everyone who has joined today in your feet. Let your will be done. Amen. Thank you. Thank you. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உன்னதராதி. ஆமென். Praise the Lord. Thank you, everyone. Thank you. It's great. Bye Praise the bye. Lord. Bye bye.